எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நீங்களே பார்க்குறீங்க சிடிஆர் நடத்துகிற வருஷம் நடத்துகிற ஒரு நட்சத்திர விழாக்கு நாங்கள் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் ஃபெஸ்டிவல் 2025 தமிழர்களாகி நாங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அமேசிங்கான ஷோ வந்து செய்வார். இந்த வருஷம் வந்து மனோ வந்து அதோட சில மதிந்தாண்டு நிறைய பாடல் வந்திருக்காங்க. எங்களோட தேவானை சந்திக்கல எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. தேவானா எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி நட்சத்திர விழாவுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னால் எங்களோட தேவானா. ஒரு தொடர்ந்து எத்தனை வருஷம் தேவானா இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க? நட்சத்திர விழா வந்து இது 27வது ஆண்டு. 3 நாட்களுக்கு பிரம்மாண்டமான இசை நிகழ்வு நடக்கும். உங்களுக்கு தெரியும், இது ஊரிலே இருக்கின்ற ஒரு கோயில் திருவிழா போன்று மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கும். ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நட்சத்திர விழாலையும் மிக சர்ப்ரைஸான விஷயங்களை செய்வீங்க. இந்த வருஷம் நட்சத்திர விழாவில் நீங்கள் என்னத்தை செய்துக்கிறீங்க? என்ன சர்ப்ரைஸை கொண்டு வர போகிறீங்க? சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்ன நான் நினைக்கின்ற நீங்கள் கனடாவில் வந்து முதல் ஒரு திறந்தவெளி நிகழ்வு எங்களுடைய நட்சத்திர விழாவில் செய்திருந்தீர்கள். அப்பொழுது கூட பிரபல பின்னணி பாடகர் மனோ வந்திருந்தார். 6 ஆண்டுகளுக்கு பின்பு இம்முறையும் 2 நாட்கள் மனோ அவர்களும் பிரபல பின்னணி பாடகி சுனிதா சாரதி எல்லாவற்றுக்கும் மேலாக கனடாவில் இருக்கின்ற ஒரு முன்னணி இசைக்குழுவான மெகா டியூனர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய தமிழ் கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்களையும் இங்கே செய்யறதுக்கு ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கோலாட்டம், தடியாட்டம் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறும். வெள்ளிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் 5 மணி தொடக்கம் 11 மணி மட்டும். சனிக்கிழமை பார்த்தீர்கள் என்றால் 11 மணி தொடக்கம் 11 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை 11 மணி தொடக்கம் 9 மணி வரை. உங்களுக்கு தாயகத்தில் இருக்கின்ற நீங்கள் தாயக ஒரு கோவில்கள் ஒரு திருவிழாக்களுக்கு செல்லுகின்ற விட எப்படி உணவு வகைகள் இருக்குமோ, ஆடைகள் எப்படி உங்களுக்கு வேண்டக்கூடிய அதே வகையிலே இந்த நிகழ்வு ஒருங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. சந்தோஷமான விஷயம். எங்களோட தமிழர்களாகி நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க தமிழ் சார்ந்தது மட்டுமில்லை, கலாச்சாரம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ அது மட்டுமில்லை, நிறைய எங்களோட கலாச்சார உணவுகளும் இருக்குது. நிச்சயமாக அது மாத்திரமன்று இன்று நீங்கள் ஒரு பிரபல பாடகர் என்று தெரியும். இப்பொழுதுதான் எங்களுக்கு சிடிஆர் வானொலிக்கு ஒரு அறிவிப்பாளரையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வெகு விரைவில் உங்களுடைய தொடர்பு கொண்டு நன்றி வானொலியோடு இணைந்து பயணிக்குமாறு உங்களையும் கேட்டு. இந்த வருஷம் நட்சத்திர விழா, அதாவது சிடிஆர் நடத்துகிற 27வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் வருஷம் வந்து அவங்க நிறைய பாடல்களை கொண்டு வருவாங்க. அது பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கொண்டால் சவுண்ட் யார் நினைக்கிறீங்க? அது எங்கட தீவன் வந்தால் செய்கிறார். சிடிஆர் நடத்துகிற ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஸ்டேஜ், ரைட்? அந்த ஷோ வந்து மனோஜ் சார், மதுமிதா அவங்க எல்லோரும் வராங்க, ரைட்? ஸோ அந்த ஸ்டேஜையும் லைட்ஸு, எல்இடி எல்லாத்தையும் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் சொல்ல தேவையில்லை, எங்களோட தீவனா. அவரை கம்பெனி வந்து டிவிஏவி. சொல்லுங்கள், நான் இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு? நான் ஏவி செய்கிறேன். அதுங்க எல்லாம் அஸ்யூஸ்வலாக நம்மளை செய்கிற மாதிரி தான். இது எத்தனை வருஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல செய்கிறீங்க? இது 6வது வருஷம் நாங்கள் செய்கிறோம். ஸோ 6 வருஷம் தொடர்ந்து செய்கிறீங்க. அதுக்கே முதல்ல வாழ்த்து தெரிவிக்கணும். ஸோ எந்த விதமான ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆளுங்கிற தீவனா தான். அவரோட கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் கீழே தருவோம். ஸோ மிஸ் பண்ணிடாங்க, இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடாங்க. நீலம் சில்க்ஸ் வந்து ஒரு கடை திறந்துருக்காங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சிருவோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஸோ என்ன மாதிரி ரெடியாக இருக்கிறீங்க இந்தியா நாளுக்கு? நாங்கள் நட்சத்திர விழாவில் ஆரம்பத்திலிருந்தே கலந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு? ஆல்மோஸ்ட் 27 வருஷமாக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதலாவது பாராட்டுகள். ஸோ அதை விட எங்களுடைய கடையும் 35 வருஷம் ஆகுது. நாங்கள் 1990 ஜெராட் ஸ்ட்ரீட்டில் முதலாக புடவை கடை ஓப்பன் பண்ணாங்க. இந்த வரையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். சூர்யா ஃபேன்சி வந்து இவங்க நெடுங்காலமாக இங்கே வந்து இந்த பூத்தை வந்து திறந்து வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்கள சந்திச்சுட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னுலாம் கேட்டுருவோம். வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். இதோட எத்தனை வருஷம் நீங்கள் இந்த பூத்தை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க? இதோட நான் 5 வருஷமா 5-6 வருஷமா செஞ்சு கொண்டிருக்கிறோம். பாருங்கள், 27 வருடம் இந்த பூத்தியை கொண்டாடினாலும் இவங்க 6 வருஷமா இங்கே இருக்காங்கன்றதுக்கு அது எவ்வளவு பெரிய உண்மை இருக்குது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்ன ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்களா? இல்லாட்டி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வார 500 கஸ்டமருக்கு ஆஃபர் இருக்குது. ஒன்லி கொரியல் சார்ஜோட கொஞ்சம் திங்ஸ் கொடுக்குறோம். அது ஆல்ரெடி நாங்கள் அறிவிச்சும் இருக்கிறோம்.
மற்றது ஜிம்மிக்கு வந்து $5 போட்டிருக்கிறோம். நிறைய ஐட்டம் சேல் போட்டிருக்கிறோம். எங்களோட பழைய காலத்து டிசைன் செயின்கள் ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த முத்து மாலை செயின் வாங்க ரைட். ஸோ இது ஒரு ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு டிசைன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பழைய காலத்து டிசைன். தேங்க்யூ ஸோ மச் உங்களை சந்திச்சது. ஸோ உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு இடத்துல சந்திப்போம். 27வது ஆண்டு பூர்த்தியை நினைச்சு மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்ராம் ஃபேஷன் வந்து ஒரு அமேசிங்கான பூத் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு கண் கவர்ற அளவுக்கு நிறைய உடுப்புகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதோட சேர்த்து ஜுவல்லரி வச்சுருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன மாதிரி உங்களோட அரேஞ்ச்மெண்ட்டில் அப்படி போய் கொண்டிருக்கு? அரேஞ்ச்மெண்ட் இது தான் நடந்து கொண்டு இருக்குது. சாரீஸ், சல்வார்ஸ், மற்றது பேட்டரி கவுன், சில்ட்ரனுக்கான எல்லா சம்மருக்கு போகக்கூடிய ஃப்ராக்ஸ். எனக்கு சம்மர் ஸ்டார்ட் பண்ண போது அதுக்காக அதுகள் மேலே ஜுவல்லரிஸ் எல்லாமே நாங்கள் இன்னைக்கு சேலில் கொடுக்குறோம். ஸோ 18 வருஷம் நீண்ட பயணம் ரைட். எவ்ரி இயர் நாங்கள் இது எங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ வரும்போது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு சொல்ல போனா சரியா சொல்ல போனா இல்லையா, இதற்காக கண பேர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்களே இந்த 3 நாள் எப்போ வரும்போது. இங்கே நிறைய உடுப்பு இருக்கு. போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை உடம்புக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம். $215. தேங்க்யூ ஸோ மச் அம்மா, உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு. நாங்கள் உங்களை சந்திப்போம். ஓகே. We'll be right back.